அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக்கு தஆலா நம்முடைய நன்மையை பார்த்து நமக்கு எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் வாழ்க்கையை தருகிறான். ஆனால் அதே நாம் ஏதாவது பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்தினுடைய காரணத்தினாலே அல்லாஹு தபாரக்கு தஆலா நமக்கு நோய்களை கொடுக்கிறான். இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நாம் தூரமாக இருப்பதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. நாம் அதிகமாக நன்மை செய்தால் இப்படிப்பட்ட நோயிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்கலாம். இல்லை என்றால் அல்லாஹ் ஏதாவது பெரிதாக நோய் கொடுத்து விட்டால் அந்த நோயெல்லாம் தப்பிக்க முடியாத அளவிற்கு அவ்வளோ கஷ்டமான நோயாக இருக்கும். அதை நாம் எப்படிப்பட்ட டாக்டரிடம் சென்றாலும், எப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல், எப்படிப்பட்ட ஊரில் நாம் சென்றாலும், எவ்வளோ செலவு செய்தாலும் அதை நமக்கு குணம் அடைவதற்கான வாய்ப்பை இருக்காது. அது நமக்கு ஷிஃபாவையும் தராது. ஆனால் ஷிஃபாவை தரக்கூடிய, அதிலிருந்து நோயிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய ஒருத்தனால் மட்டும்தான் முடியும். அது அல்லாஹ்வினால் மட்டும்தான் முடியும். இப்படிப்பட்ட ஷிஃபாவை, இப்படிப்பட்ட குணம் அடைவதற்கான வாய்ப்பை நம் அல்லாஹ்வில் இடம்தான் பெற வேண்டும். வேறு யாராலும் நமக்கு நம்முடைய நோயிலிருந்து நமக்கு முழு குணம் அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. அவர்களால் ஷிஃபாவை தர முடியாது. அல்லாஹ்வினால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் நோயை தரக்கூடியவனும் அவன்தான், நோயை தூரமாக ஆக்குபவனும் அவன்தான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா அவன்தான் இது எல்லாம் செய்கிறான். ஆனால் அதை அவன் எதற்காக செய்கிறான் என்று நாம் விளங்க வேண்டும். நாம் ஏதாவது பாவமான செயலை செய்தால் மட்டும்தான் அல்லாஹு தபாரக் தஆலா இப்படிப்பட்ட நோயை தருகிறான். நம்முடைய அமல்கள் சரியாக இருந்தால், நாம் சரியான அமல்களை செய்தால் அல்லாஹு தபாரக் தஆலா இப்படிப்பட்ட நோய்களை தரமாட்டான். ஏனென்றால் நாம் ஏதாவது பாவம் செய்தால் அந்த அல்லாஹ்விற்கு மிகவும் கோபம் ஏற்படுத்துகிறது. அவன் கோபத்தினால் நமக்கு நோயை தருகிறான். அப்போது அவன் கூறுகிறான், நான் உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தேன், ஆனால் நீ அந்த ஆரோக்கியத்தை வைத்து மிகவும் தவறான செயல்களையும் மற்றும் பாவத்தையும் நீ செய்தாய். ஆனால் இப்போது நான் உனக்கு நோயை கொடுத்திருக்கிறேன். இப்போது உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் எடுத்துக்கொண்டேன். இப்போது நீ என்ன செய்வான் என்று அல்லாஹ் கேட்கிறான். நாம் அப்போது என்ன செய்ய முடியும்? நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன், நமக்கு வரக்கூடிய சிறிதான நோய் ஜுரம், இந்த ஜுரம் நமக்கு அதிகமாகிவிட்டால் படுக்கையில் இருந்து நாம் வெளியேறவே முடியாது. அந்த அளவிற்கு நம்முடைய உடல் சோர்வாக இருக்கும், சூடாக இருக்கும். நமக்கு பலத்தையே இல்லாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைக்கும் ஒரு சாதாரண ஜுரம். இந்த ஜுரத்துக்கே இவ்வளவு நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுது என்றால், நமக்கு ஏதாவது பெரிய நோய் வந்து விட்டால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஜுரம் கூட விட்டுவிடுங்கள், நமக்கு சாதாரண தலைவலி வந்தால்
அந்த தலைவலி குறையாமல் இருந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டம் ஏற்படுகிறது, நாம் எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். அப்போது தான் நாம் நினைக்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தலைவலி தருகிறாய் என்று. ஆனால் அதற்கும் காரணம் இருக்கும். அல்லாஹ் நபிமார்களுக்கு நோயை தந்தான் என்றான், அதை அவன் சோதித்து பார்த்தான். ஆனால் இப்போது இந்த காலத்தில் அல்லாஹ் யாரையும் சோதித்து பார்ப்பதில்லை. அதிகமாக அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தினுடைய காரணத்தினால் தான் அல்லாஹ் தருகிறான். எதற்கு நான் இப்படி விளக்கம் தருகிறேன் என்றால், இதற்கும் ஒரு வாகியாவும் இருக்கிறது. இதற்கு உதாரணம், இதற்கு பதிலுக்கு, அதாவது நான் சொன்ன இந்த பதிலுக்கு ஒரு வாகியா இருக்கிறது, ஒரு நடந்த சம்பவம் ஒன்று இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் ஒரு பெண்மணி, அதாவது திருமணமான ஒரு பெண்மணிக்கு கேன்சர் என்ற நோய் வருகிறது. அதுவும் கடைசி பட்ஜெட்டில் இருக்கிறது. அந்த நோய் மிகவும் கடைசியாக இருக்கிறது. அப்போது டாக்டர்கள் அவருடைய கணவரிடம் சொல்கிறார், உங்களுடைய மனைவி ஒரே ஒரு வருடம் மட்டும்தான் உயிரோடு இருப்பார். நீங்கள் ஏதாவது செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும் என்றால், இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறொரு வாழ்க்கை தேட வேண்டும் என்றால் அதற்கான தயாரிப்பை நீங்கள் இப்போதிலிருந்து செய்யுங்கள். ஏனென்றால் ஒரு வருடத்திற்கு பிறகு நீங்கள் தனிமையாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் உங்களுடைய தாயார் தகப்பனார் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கான தயாரிப்பை நீங்கள் இப்போது இருந்து செய்யுங்கள் என்று கூறுகிறார். அப்போது அந்த பெண்மணிக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும், அவருடைய கணவர் எவ்வளோ கஷ்டப்படுவார். என்னுடைய மனைவி என்னிடத்திலிருந்து ஒரு இடத்தில் என்னை விட்டு பிரிந்து விடுகிறாரே என்று. ஏனென்றால் அப்படிப்பட்ட நோய் அது கேன்சருடைய நோய். ஆனால் அந்த பெண்மணி அப்படிப்பட்ட நோயிலும் தினமும் ஒரு ஆணை முடிக்கிறார். சுபஹான் அல்லாஹ், எப்படிப்பட்ட பெண்மணியாக இருப்பார். சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா இது மிகவும் இவருடைய அமலை பிடிக்கிறது. தினமும் ஒரு ஆணை முடித்த அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் ஹயாத்தை எப்படி தருகிறான் என்று தெரியுமா? அந்த பெண்மணியை கூறுகிறார், அந்த டாக்டர் சொல்லி 4 வருடம் ஆகிவிட்டது, ஆனால் இருந்தும் நாம் இன்னும் ஹயாத்தாக தான் இருக்கிறேன் என்று. இப்படிப்பட்ட ஹயாத்தை எந்த வழியிலிருந்து வந்தது, அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? நீங்களே நினைத்து பாருங்கள். இது குர்ஆனினுடைய அல்லாஹ்வினுடைய ஆயத்தினுடைய பரக்கத்தினால்தான். இப்படிப்பட்ட குர்ஆனை நாம் தினமும் நமக்கு கிடைத்த நேரத்தில் நாம் அதிகமாக எவ்வளோ நேரம் கிடைக்கிறதோ அவ்வளோ நேரத்திலும் நீங்கள் குர்ஆனை படியுங்கள். நீங்கள் நேரம் கிடைத்தால், அதாவது தொலைபேசியில் உங்கள் தாயாரிடம், உங்கள் அக்காவிடம், இல்லை உங்களுடைய நண்பரிடம் நீங்கள் ஃபோனை போட்டு மணிக்கணக்காக பேசுவதினால் ஒரே ஒரு நன்மை கூட கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் குர்ஆனை படித்தால், ஆண்களும் இருந்தாலும் சரி பெண்களும் இருந்தாலும் சரி, கிடைத்த நேரத்தில் அதிகமாக குர்ஆனை படித்தால் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு வரக்கூடிய எல்லா நோயிலிருந்து பாதுகாப்பை தருவான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதோடு அதிகமாக அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.